ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி லைஃப். மறுபடியும் உங்களை ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத் டூர் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சென்னையிலேருந்து காச்சிகுடா எக்ஸ்பிரஸில் ஹைதராபாத் போய் ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து ஆட்டோ வச்சுட்டு நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நைட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock தான் ட்ரெயின் இருந்தது. 5 o'clock ஏறினோன்னா மார்னிங் ஒரு 7:45 8 o'clock ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து ஆட்டோ வச்சுட்டு பக்கத்தில் தான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே தான் போகிறோம். ஸோ எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னாக்கா பிளாட்டினம் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் இன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் போனோடனே எங்களுக்கு ரூம் அலாட் ஆகலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த போண்டா எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு எங்கே போனாலுமே இந்த போண்டாவை நல்லா பொரிச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு அத்தன்டிக் ஒரு ஆந்திரா ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அந்த பெசரட்லாம் இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூம் இப்படி தான் இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக நல்லா இருந்தது. இங்கே சரி ஃபஸ்ட்டு காஃபி அங்கே குடிக்கவே இல்லை. ஸோ நமக்கு காலையில் எழுந்ததுமே காஃபி குடிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு. அது குடித்தா தான் நமக்கு அந்த நாளே ஓடும். ஸோ ஆனால் வேறு வழி இல்லாமல் காஃபி இங்கே இருக்க அந்த மில்க் பவுடர்லாம் வச்சுருந்தாங்களே, ஸோ அதுலேயே நான் காஃபி போட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்ப சுமாராக தான் இருந்தது. என்ன இருந்தாலும் நம்ம பால் வச்சு காஃபி குடிக்கிற அந்த டேஸ்ட் இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சூடாக குடிக்கணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு நானே கெட்டிலில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அங்கே இருக்க பால் பவுடர் இருந்தது, அதை வச்சு காஃபி போட்டு குடித்தேன். ஸோ அங்கே க்ரீன் டீ எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ காஃபி குடிச்சு நல்லா படுத்து தூங்கியாச்சு. அடுத்து மத்தியானம் அப்படியே நடந்து வாக்கபிள். நாங்கள் எங்கே ஊர் டூர் போனாலுமே அந்த ஊர் அத்தன்டிக் ஃபுட்டு என்னென்ன இருக்குது அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணி சாப்பிட்றது உண்டு. ஸோ அப்படி தான் நாங்கள் போனோம். ஸோ ஒரு ஆந்திரா மீல் சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க நல்லா டப்பாவாக சமைச்சு கொண்டு வச்சுட்டு அங்கே எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு இங்கே இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆனால் எல்லாமே சமக்காரமாக இருந்துச்சு. நாங்கள் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ சிக்கன் கிரேவிலாம் சமக்காரமாக இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இவங்க ரொம்ப ஹாப்பியாக நல்லா சர்வ் பண்ணாங்க. நான் காரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தா கண்ணில் மூக்கிலேருந்துலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உடனே அவங்க இந்த மோர்லாம் நிறைய கொடுத்து குடிக்க சொன்னாங்க. ஆனால் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கனாக்கா பிர்லா மந்திர். இந்த பிர்லா மந்திர் இப்போ க்ளோஸ்டாக இருக்குது. இனிமேல் தான் ஈவினிங் வந்திருந்தோம். ஸோ 4:30 அது அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிர்லா மந்திர் பார்த்திங்கன்னா டாட்டா பிர்லான்னு சொல்லுவோம்ல, அந்த பிர்லா தான் கட்டியிருக்காரு. இது பாலாஜி டெம்பிள், அதாவது பெருமாள் கோவில் தான். அது ஃபுல்லாக மார்பிள்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கோயிலுக்குள்ளே மொபைல் அலோடு கிடையாது. ஸோ அதனால் அங்கே உள்ள ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ வெளியில் மட்டும்தான். இங்கே வெளியில் இருந்து பார்த்தோங்கன்னா நாங்கள் இது ஹுசைன் சாகர் லேக்குக்காக வந்தோம். அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த பிர்லா மந்திர் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த ஒயிட் கலரில் இருக்க பில்டிங் தான் பிர்லா மந்திர். ஸோ உள்ளே ஃபோட்டோஸ் வீடியோ எதுவுமே மொபைலே அலோட் கிடையாது. மொபைலை தனியாக வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ போயிட்டு அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு அந்த இதுக்கு லேக்குக்கு வந்துட்டோம். இது ஹுசைன் சாகர் லேக்கு வந்தோம். இந்த சிம்பிள் இது பார்த்திங்கன்னா அந்த கூம்பு மாதிரி இருக்குல்ல, இது மெட்ரோ ஸ்டேஷன். இது மெட்ரோ ஸ்டேஷன் சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதில் அந்த கிளாஸ் கண்ணாடி மாதிரி அந்த இதில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. மற்ற பஸ் போகிறது எல்லாமே ரொம்ப ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்தது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பானிபூரி அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உள்ளே பார்க்கு அதை தாண்டி தான் லேக்கு போனோம். ஸோ பார்க்லேயே நிறைய பார்க்குறதுக்கு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போட்டிங். லேக்கில் நல்லா போட்டிங் உண்டு. ஸோ போட்டில் நம்ம ஏறிட்டு அங்கே ஒரு புத்தர் ஸ்டேச்சு இருக்கும் சிலை, அதுக்கிட்ட போய் இறக்கி விட்ருவாங்க. நம்ம அங்கே இறங்கி நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அடுத்து வர போட்டில் நம்ம வந்துடலாம். எவ்வளோ நேரம் வேணால் அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த போட் வரும்போது நம்ம ஏறி வந்துடலாம். ஸோ இப்போ ஒரு குரூப் ஒருத்தவங்க ஃபுல்லாக போயிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய போட் இருந்தது.
போய் அந்த புத்தர் ஸ்டாச்சு அங்கே தெரியுது இல்லையா, அங்கே வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து என்டிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது, சிஎம்மாக இருக்கும்போது அவர் வந்து கட்டினது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கன்னியாகுமரியில் வந்துட்டு எப்படி விவேகானந்தர் பாறை, அந்த விவேகானந்தர் பாறைக்கு போவோம் இல்லையா போட்டில், அது மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த புத்தர் ஸ்டாச்சுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அங்கேருந்து அந்த சிட்டியோட வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இந்த நைட் டைமில் போனோம்னா ரொம்ப அந்த வியூ வந்து நல்லாயிருக்கு. நைட்னா ஒரு ஈவினிங் வந்து 5:30, 6 o'clockலாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வின்டர் பயங்கரமாக இருக்குது, செம குளிர், நல்லா குளிராக இருந்துச்சு. அதனால் வந்து சீக்கிரமாகவே ஒரு 6 மணிக்கெல்லாமே இருட்டிடும். ஸோ லைட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த நைட் அந்த வியூ பார்க்குறதுக்கு லைட்டோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த புத்தர் ஸ்டாச்சுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து இந்த சிட்டியோட வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹைதராபாத் வந்தாவே ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இந்த பிர்லா மந்திர், ஹுசைன் சாகர், அப்புறம் வந்து சார்மினார், இதெல்லாமே இருக்குது. நிறைய பார்க்கலாம். இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். ரொம்ப சீப்பான ரேட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹிந்தி தான் இங்கே மேக்ஸிமம் வந்துட்டு, தெலுங்கு விட அதிகமாக ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதுன்னா நல்லாவே மேனேஜ் பண்ணலாம். இங்கே சின்ன சின்ன கடைகளில் இருந்து, ஆட்டோ டிரைவர்லேருந்து, நீங்கள் யார் பேசணும், யார்கிட்ட போனாலுமே எல்லாருமே ஹிந்தி தான். தெலுங்கு விட அதிகமாக ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த ஹைதராபாத்துங்கிறது தெலுங்கானா ஸ்டேட்டு. இப்போ வந்து பிரிச்சுட்டாங்க இல்லையா, ஆந்திரா தெலுங்கானா, அந்த மாதிரி இது வந்து தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தாவே வந்து அந்த பிர்லா மந்திர் தெரியுது. இந்த சைடில் இருக்க பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட், ஆந்திரா இது தெலுங்கானா செக்ரட்டரியேட் இருக்குது. அது வந்து சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து இந்த பில்டிங் தான் அது. ரொம்ப அழகாக இருந்தது. லைட்டிங்கில் ஒயிட் கலர் பில்டிங்காக லைட் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கே இருக்க ஸ்டாச்சு, சிற்பங்கள் இதெல்லாம். இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நல்லா ஹிந்தி தெரிஞ்சதுன்னா நல்ல விலை குறைச்சி நம்மளால் கேட்க முடியுது. அப்போ ஹிந்தி தெரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச 1-2 ஹிந்தியை வச்சு நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்படியே ஹிந்தி, கொஞ்சம் தெலுங்கு இதெல்லாம் பேசி கொஞ்சம் வந்து மேனேஜபிளாக இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த பேக்கேஜ் டூரிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம தனியாக போகும்போது அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் இருக்கும். இருந்தாலும் அதையும் மேனேஜ் பண்ணி பேசி அங்கே இருக்க நார்மல் அந்த பப்ளிக் அவங்க மக்கள் கூட வந்து நம்ம வந்து பழகி அதை கேட்டு ஒன்றையும் நம்ம கற்றுக்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே இருக்க பிளேசஸ்லாம் நம்ம பார்க்குறத விட இந்த மாதிரி மக்களோட நம்ம பேசுகிற லாங்குவேஜ் எல்லாம் பேசி நம்ம ஹோட்டலுக்குலாம் போகும்போது பேசுகிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. முக்கியமாக ட்ராவல்ங்கிறதுல அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டது வந்து பெசரட் உப்புமா. ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, பெசரட் உப்புமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அங்கே போனீங்கன்னான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. திரும்ப வந்து ஹோட்டல் வந்தாச்சு. இது வந்து மார்னிங், நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே வந்து வடையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அது ஓரளவுக்கு சாப்பிட்டாச்சு. ஏன்னா சட்னி, சாம்பார் எதை எடுத்தாலும் இனிப்பாக ஸ்வீட்டாக இருந்தது. நல்ல வெல்லம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஓகே, மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அடுத்து நாங்கள் வந்த பிளேஸ் பார்த்திங்கனாக்கா, இது வந்து ஒரு பேலஸ். அதாவது நவாப் அவங்க நிஜாம் அவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பேலஸ் இது. இது வந்து பேர் வந்து சௌ மஹலால் பேலஸ் அப்படின்னு சொன்னாங்க. சௌ மஹால் பேலஸ் இது பேர். ஸோ அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேலஸ் வந்துட்டு இப்போ தான் 2005லேயோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பப்ளிக் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு பப்ளிக்காக அவங்களுக்கு அந்த அரண்மனையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட வாரிசுலாம் இங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண இந்த செராமிக் பிளேட்ஸ் அந்த திங்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நிறைய அவங்க யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே இருந்தது. அதெல்லாமே கொஞ்சம் எல்லாம் பார்த்தோம். இங்கே வந்து மெயினாக எங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்துட்டு அந்த நிஜாம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை நமக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி
பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. ஸோ அது கூட நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு சார்மினார் வந்தோம். சார்மினார் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசூதி இருக்குது, ஒரு பள்ளிவாசல். ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தா அங்கேருந்து இந்த சார்மினாரோட வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேருந்து தான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த சார்மினார் அங்கே தூரமாக தெரியுது இல்லையா, அதுதான். ஸோ இங்கே வந்து இப்போ பெரிய மசூதி இது. இங்கே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து துப்பட்டா இல்லாமல் போகக்கூடாது. ஷால் கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணாங்க. ஏன்னா செக்யூரிட்டி முன்னாடி இருப்பாங்க, அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே கண்டிப்பாக போகிற மாதிரி தான் இங்கே ஷால் வந்து போட்டுட்டு போகணும். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சார்மினார் போனோம். இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஹைதராபாத் போயிட்டு தம் பிரியாணி சாப்பிட்லன்னா எப்படி, ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்லன்னா எப்படி, கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து பேரடைஸ் இருந்தது. அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க பிரியாணிக்கு. ஸோ அதனால் அதுவும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பிரியாணி தான் வாங்கினோம், 2 பேருமே சாப்பிட முடியல, அந்தளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சார்மினார் மேலே ஏறிட்டோம். மேலேருந்து அதோட வியூ தான், சிட்டியோட வியூ வந்து சூப்பராக இருந்தது. இந்த சார்மினார்லேருந்து சும்மா ஒன்றும் இல்லை, அது வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், அப்படியே ரொம்ப குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான். உள்ளே வந்து நம்ம ஏறி போயிட்டு மேலே பார்த்தோம்னா அந்த வியூ தான் அது. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் வந்தோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ், ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு பிளேஸ் வந்துட்டு இந்த கோல்கொண்டா ஃபோர்ட். செம்ம பெரிய ஃபோர்ட் இது. இந்த கோட்டை வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸ்டெப்ஸு நிறைய இருக்குது, மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி உட்காந்து பொறுமையாக மேலே போகலாம். அதுக்கடுத்து அங்கே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த லைட் ஷோ, லேசர் லைட் ஷோ. இது வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே முதல்லையே வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். இந்த லைட் ஷோ வந்துட்டு அதாவது 6:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. 6:30க்கு வந்துட்டு இங்கிலீஷில் வரும். அதுக்கு அடுத்து அது முடிஞ்சதுக்கப்புறமா ஹிந்தியில் வருது. நாங்கள் வந்து இங்கிலீஷ் ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்துட்ருந்தேன். ஸோ இப்போ வீடியோலாம் எடுக்கணும்னு தோணவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக முடிகிற ஸ்டேஜில் தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அதுவும் கூட கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு காமிக்கணும்னு எடுத்தேன். மற்றபடி அந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கோட்டை எப்படி வந்தது, அங்கே யார் யாரெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ஸ்டோரி தான் அது. அது வந்து கேட்குறதுக்கு அந்த வாய்ஸே அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப அந்த கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃபோர்ட்டில், அந்த கோட்டை சுவர்லேயே வந்து அதுக்கு காமிச்சிருந்தாங்க. ஏதோ அங்கேயே நம்ம பக்கத்துலேயே நடக்கிறத வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி, அப்படி ஒரு நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தோணும். ஸோ அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த கோட்டையோட வரலாறு தான் அது. நாங்கள் ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணி அது பார்த்தோம். சின்ன பசங்க கூட அவ்வளோ அருமையாக உட்காந்து கதை கேட்டாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸ் இருக்குல்லையா, அந்த பேசுகிறவரோட வாய்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளை அப்படியே கட்டி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப நம்ம வந்து கவனித்து கேட்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லேசர் லைட் ஷோ சூப்பராக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன் ஹோட்டலில், ரெஸ்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து செக் அவுட் பண்ணிவிட்டோம். அங்கேருந்து நாங்கள் போனது ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் அது. அங்கே வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் போகணும், ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வெளியில் இருக்கிறவங்களும் வந்து இங்கே வந்து பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு பர் ஹெட் வந்து 1000க்கு மேலே நினைக்கிறேன், 1100 1200. எங்களுக்கு வந்து பேக்கேஜ்லேயே வந்துச்சு. நாங்கள் அங்கேயே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த சுற்றி பார்க்குறது ஃப்ரீ.
அதோட பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளேயே ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹோட்டல் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு வித் ரெஸ்டாரண்ட்டோட. இங்கே எங்கே போனாலும் ரெஸ்டாரண்ட் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. அப்படியே எங்கே போனாலும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மேப் ஒன்று கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டி பஸ்ஸு வந்துச்சு, அதில் ஏறி வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பஸ்ஸு வந்து நிறைய இருக்கும். அதில் வந்து இந்த மேப் கொடுத்துருவாங்க. ஸோ எங்கெங்கே பஸ் நிற்கும், எல்லா டீட்டெயில்ஸ், எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து அதில் ஒரு பொண்ணை வந்து மைக்கில் வந்து சொல்லிட்டே வருவாங்க என்னென்ன ஸ்டுடியோன்னுட்டு. அங்கங்கே நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்ம உள்ளே போய் நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து வர பஸ்ஸில் ஏறிக்கலாம், எந்த பஸ்ஸில் வேணால் ஏறிக்கலாம். பஸ் இந்த மாதிரி நிறைய சுற்றிகிட்டே இருக்கும். நம்ம எதில் வேணால் ஏறி நம்ம போய் பார்த்துட்ருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டுடியோலையும் இறக்கி விட்டாங்க. நிறைய செட் இருந்தது. ஸோ இங்கே வந்து சந்திரமுகி படம் எடுத்திருக்காங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் எடுத்திருக்காங்க, அப்புறம் ஜோதா அக்பர், இந்த மாதிரி நிறைய மூவிஸை வந்துட்டு இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ ஈவன் இது பாகுபலி கூட, பாகுபலி செட் எல்லாமே அப்படியே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமாயணம் சீரியல் எடுத்திருக்காங்க, ஹிந்தியில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட செட்டு வந்து இங்கே இருந்தது. அதாவது கிருஷ்ணர் அவரோட தர்பார், அதுக்கடுத்து துரியோதனோட தர்பார் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து பொம்மைகள் மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த பொம்மைகள் வேறு அசைகிற மாதிரி வேறு வச்சுருந்தாங்க, இப்படி தலை திரும்பிலாம் பார்க்குற மாதிரி. அது வந்து இன்னுமே ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பயமாக அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கேருந்து நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி செட்டு. அந்த செட்டை அப்படியே வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த வசந்த சேனை அவங்களோட அந்த ஜெயில் அது எல்லாமே வந்து இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் சீன் எடுத்திருப்பாங்களா, அந்த செட் எல்லாமே அப்படியே இருந்தது. ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். இது மாதிரி நிறைய செட் இருக்குது. ஏர்போர்ட் செட் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் செட்டு வந்து அப்படியே இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் மூவியில் அதில் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஷாருக்கான், தீபிகா படுகோன் அவங்க போகிற அந்த கோவில் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கோவில் எல்லாமே இங்கே இருந்தது. ஸோ நிறைய மூவிஸ் வந்து இங்கே எடுத்திருக்கிறாங்க. நிறைய சாங்ஸு எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்குது. செட் எல்லாமே பார்த்தா ரியலாக இருக்க மாதிரியே இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த இதெல்லாம் நீங்கள் பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ராணாவோட அவரோட அந்த ஸ்டாச்சு பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர அந்த அது கூட வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நான் இதில் காமிச்சிருக்கிறது என்னோடய வீடியோவில் இப்போ நான் காமிச்சிருக்கலாம் ரொம்பவே கம்மி தான், கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன். ஆனால் அதில் அங்கே நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. பசங்களும் வந்து பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. இங்கே அங்கங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம எங்கேயுமே தேடி அலையவே தேவையில்லை. அங்கங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எதுவுமே ஒரு குறையுமே வந்துட்டு இது இல்லை அது இல்லை, ஒரு வசதி இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இந்த கோச்சடையன் மூவியில் வந்துட்டு ரஜினி வந்து பண்ணுவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு அவதாரில் வர ஒரு கேரக்டர். அங்கே ஒருத்தர் வந்து என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாமே இந்த டிவியில் வந்து அந்த கேரக்டர் அதுவும் பண்ணும். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிக்சர்லாம் வந்துட்டு மூவி எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ நிறைய அந்த ஸ்டண்ட்டெல்லாம் வந்து செஞ்சு காமிச்சாங்க. ஸ்டண்ட்டு வந்து எப்படி எடுக்கிறாங்க, ஒரு மூவி வந்து எப்படி டைரக்ட் பண்ணி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. அங்கே வந்து ஒரு 1 டே வந்து நமக்கு பத்தாது, அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சும்மா அப்படியே வெளியில் வரோம். பார்த்தா நாங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த தண்ணி வந்து கப்பல் போகுது, பிரிட்ஜு மேலே எல்லோரும் நிற்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் நிற்கிறது சாதாரண ஃப்ளோரில் தான் நின்னோம். ஆனால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் தான் நிற்கிறோம். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஏதோ நாங்கள் வந்து பிரிட்ஜ் மேலே நிற்கிற மாதிரி இருந்தது.
ஸோ அது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஃபோட்டோவோ எதுவுமே வந்துட்டு எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளே எடுக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் இருக்கிற ஸ்ட்ரீட் மாரி அப்படியே செட்டு போட்டிருந்தாங்க. இது ஃபுல்லா செட்டுன்னு சொன்னா நம்புவீங்களா? இவ்ளோ பெரிய பெரிய பில்டிங், வீடுங்க வந்துட்டு அவ்ளோ அருமையா இருந்தது. இது வந்து யூரோப்பியன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபாரின்க்குலாம் படம் எடுக்கணும்னா ஃபாரின்ல போ தேவையில்ல. இந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டில வந்து எடுத்துடலாம் போல இருக்கு. ஸோ அப்படிதான் இருந்தது. இங்க தான் எடுப்பாங்க போல இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்டே வந்து அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்தது. அதே மாரி எல்லா பக்கமும் ஒரு குப்பை ஒண்ணுமே இல்ல. எல்லாமே அவ்வளோ அருமையா நீட்டா வச்சிருந்தாங்க. ஸோ அகைன் நாங்க வந்து ஒரு பஸ்ல ஏறிட்டோம். ஸோ இந்த மாரி சுத்தி பார்க்கறதுக்கு நெறைய பஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபுல்லா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்க போன கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து வெயில் இருந்தாலும் இங்க வந்து ஸ்வெட்டே ஆகாது. சுத்தமா ஸ்வெட்டே ஆகாது இந்த ஹைதராபாத்ல. அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ வெயிலும் வந்து அவ்வளோ சுட்ட அடிக்கிற மாதிரிலாம் வெயில் அடிக்கல. ரொம்பவே நல்லா இருந்தது கிளைமேட்டும். வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்க வந்து இந்த கிளிகள் அதெல்லாம் இருக்கிற ஒரு பார்க் அதுவும் இருக்கு. அதே மாரி பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கு. ஸோ இங்க வந்து கொஞ்சம் வைல்டா இருக்கிற கிளியெல்லாம் வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்மலாம் போனா சுத்தமா நம்மள கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பிட்றாங்க உண்டு, நான் உண்டு சாப்பிட்றேன் உண்டுன்ட்டு அழகா சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு. ஸோ நம்மளெல்லாம் பெருசா வந்து கண்டுக்கிறது இல்ல. நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு இந்த கிளி எல்லாமே. சூப்பரா இதெல்லாமே பார்த்துட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். நெறைய பேர்ட்ஸ் இருந்தது. நெறைய அங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு ஜாப்பனீஸ் பூங்கா பார்க் இருந்தது. ஸோ நெறைய விஷயம் இருந்தது. ஸோ எங்களுக்கு நைட்டு டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. அவ்ளோ வெரைட்டி இருக்கு. எத ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இருந்தது. சிக்கன் சூப் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டோம். ஸோ இங்க ஏகப்பட்ட வெரைட்டீஸ், ஏகப்பட்ட ஆ ஃபுட் இருந்தது. ரொம்ப நல்லா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டினா அவ்ளோ அருமையா இருந்தது. இங்க வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நல்லா இருந்தது. அதோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டிராமிசு வச்சிருந்தாங்க டெசர்ட்டுக்கு. அது ரொம்பவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாரி சின்ன சின்ன கப்ல இருந்தது. நான் வந்து 2 சாப்பிட்டேன். அவ்வளோ அருமையா இருந்தது. ஸோ டின்னர் வந்து நல்லா ஹெவியா சூப்பரா சாப்பிட்டாச்சு. எல்லா வெரைட்டியும் இருந்தது. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுன்னு எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் சூப்பரா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்க வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சோம். பட் பிரேக்ஃபாஸ்ட் அன்னைப்போ எடுக்க முடியல. ஏன்னா அங்க பயங்கர க்ரவுட் இருந்தது. ஸோ அதனால நான் எடுக்கல. அதுக்கப்புறம் இதுதான் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல். இதோட செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் போனீங்கன்னா, இன்னும் நிறையா வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. பாய்.